சுக்கிரனோட நாளிலே மாதம் என்பது மார்ச் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. சிம்ம ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம். நாம் என்னும் சிந்தனைகளை பற்றி குறிக்கக்கூடியது, ஆழ்மனதுகளை குறிக்கக்கூடியது, குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடியதும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 2வது திரிகோணத்தில் அற்புதமான நெருப்பு ராசியில் சூரியனுடைய ராசியில் பிறந்த சிம்ம ராசிக்கார உங்களுக்கு இந்த ராசி என்பது சிம்மாசனத்தின் அம்சத்தை போன்று இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு ராசியாகவும், மலையும் மலை சார்ந்த இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியில் பிறந்த சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இதில் 3 நட்சத்திரம் 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்த உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு உன்னதமான மாதமாக சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்பது வெள்ளிக்கிழமையில் முயற்சி சனாதிபதி 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நாளிலே இந்த மாதம் அற்புதமான வேளையிலேயே மார்ச் மாதம் பிறந்து இருக்கின்றது. சிம்ம ராசியின் நட்சத்திரங்கள் மகம் 1, 2, 3 4ஆம் பாதமும், பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமாகிய பூரம் 1, 2, 3, 4 பாதமும், சூரிய பகவானுடைய உத்திரம் முதல் பாதமும், 3 நட்சத்திரம் 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்பது மிகவும் நல்லதொரு மாதமாகவும், ராசிநாதன் 7ஆம் இடத்திலே இருந்து ராசியை பார்க்கின்றதும், குரு பகவான் 5ஆம் இடத்ததிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்கின்றது, முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாமல் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தையும் ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய அற்புதமான யோக வேளையிலேயே மார்ச் மாதம் என்பது குரு பகவானுடைய அனுகிரகத்தால் நல்லதொரு அற்புதம் அதிசயங்களையும், முயற்சிகளிலே சிந்தனைகளிலே நல்லதொரு சிந்தனைகளை செய்யக்கூடியவர்கள் அற்புதமானவர்கள். சிம்ம ராசி என்பது சிம்மாசனத்தின் அம்சத்தை போற்று இருக்கக்கூடியவர்கள். அன்பு, ஆதரவுகள், கடமை கண்ணியம் அனைத்தும் நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கின்றது. ராசிநாதன் 7ஆம் இடத்திலே சனி, சூரியன், புதன் 3 கிரகம் இணைவுகளில் இருந்து கும்ப ராசியிலிருந்து, கும்பம் என்பது கலசத்தின் போன்ற காற்று ராசியிலிருந்து சனி பகவான் ஆட்சி மூல திரிகோணம் பெற்று இருக்கின்ற இந்த மார்ச் மாதம் என்பது மிகவும் நல்லதொரு மாதமாக களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே இருந்து களத்திர ஸ்தானாதிபதியும் கர்மகாரகன் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், ராசிநாதன் சூரியன், புதன் 3 கிரக சேர்க்கையிலேயே உங்களுடைய ராசி வலுவடைகின்றது. குரு பகவானுடைய பார்வையினாலே அற்புதமான வலுவை பெறுகின்றது. அவ்வப்போது சனி பகவானால் ஒரு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட போக போக நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. சிம்ம ராசிக்கு ராசிநாதன் 7இல் சஞ்சரிப்பதனால் ஒரு சில கணவன் மனைவிக்குள்ளிலே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்கின்றது. காரணம், சனி, சூரியன், புதன் 3 கிரகங்களும் 7ஆம் இடத்திலே இருந்து சஞ்சரிக்கின்றதனாலும் ஒரு சிறு குழப்பங்கள், மனவேதனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனாலும் ராசியை குரு பகவான் 5ஆம் இடத்ததிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்தில் இருந்து பார்ப்பதனாலே அனைத்தும் நல்லதொரு பலனாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 7இல் சஞ்சரிப்பதனாலும் கணவன் மனைவிக்குள்ளிலே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்கின்றது. ஆனாலும் 3 கிரக சேர்க்கையிலே சூரியன் ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற இந்த அற்புதமான வேளைகளிலே அனைத்தும் நல்லதொரு வெற்றிகரமான ஒரு நாளாக மார்ச் மாதம் என்பது சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. சுக்கிர பகவான் களத்திர சாணாதிபதி, முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடியவரும், தொழிலை பற்றி குறிக்கக்கூடியவரும் சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றதுனால தொழில் வேலைகளிலே ஒரு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பாக்கியாதிபதி உச்ச நிலையில் இருந்து விரயசனத்தை பார்க்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றம், உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மார்ச் மாதமாக சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. செவ்வாய் பகவான் 4, 9க்கு உடையவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்கைகள், எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரமாகவும், வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் பெறுகின்றதும், சகோதரர்கள் சகோதரிகளிடம் இருந்து நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் பெறுகின்றது. வேலைகளில் ஒரு புத்துணர்ச்சி, புது தென்பு, அற்புதமான ஒரு உணர்வுகளையும்
பிரயாணங்கள் சென்று வருவதற்கும், விரயசனத்தை செவ்வாய் பகவான் பார்க்கின்றதுனாலும், ராசியை பார்க்கின்றதுனாலும், ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியை பார்க்கின்றதுனாலும் மார்ச் மாதங்களிலே சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கின்றது. குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ராசியை பார்க்கின்றதுனாலே மிகவும் உன்னதமான ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. பாக்கிய சாணத்தை பாக்கியாதிபதி பார்க்கின்றதுனாலும் தகப்பனார்களிடம் இருந்து நல்லதொரு அன்பு ஆதரவுகளை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. குரு பகவான் 5ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றதுனாலே சிம்ம ராசிக்கு தொட்டதெல்லாம் தாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மார்ச் மாதம் என்பது பிறந்து இருக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை என்பது பாக்கியஸ்தானத்தில் இருந்து பார்ப்பதனாலே தனம் லாபங்கள் கிடைக்கின்றது. குழந்தைகளால் நல்லதொரு ஆதாயங்கள் பெறுகின்றது. தகப்பனார்களிடம் இருந்து மகிழ்ச்சி ஆதாயங்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும், முயற்சி சாணத்தை பார்க்கின்றதனால் ராசி வலுவடைந்து நல்லதொரு அற்புதங்களையும் தெளிவான மனநிலையை பெறுகின்றது. முயற்சி சாணங்கள் சகோதர சாணம் என்று சொல்லக்கூடிய வீரதீர பராக்கிரம சாணம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியை பார்க்கின்றதுனாலே வியாபாரங்களிலே நல்லதொரு தொழில்களிலே மாற்றத்தை பெறுகின்ற ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. குரு பகவானுடைய பார்வை என்பது மேச ராசியில் இருந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய சாணத்தையும் புத்திர சாணத்தையும், அது ஒரு ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி குறிக்கக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய இடத்தை ராசிநாதனே 9ஆம் இடத்ததிபதியை பார்க்கின்றதுனாலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு, சுற்றுலா ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு, குழந்தைகள் நல்லதொரு குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான குழந்தைகளுக்காக லோன்கள் கிடைப்பதற்கும், பாக்கியஸ்தானங்களில் இருந்து பார்ப்பதனாலே கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு மார்ச் மாதம் என்பது சென்று கொண்டே இருக்கின்றது. அடுத்து சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் உன்னதமான மாதம் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய பாக்கிய சனத்தை பார்க்கின்றது. ராசியை பார்க்கின்றதுனாலேயும் நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 7ஆம் இடத்தில் சூரியன், சனி, புதன் 3 கிரகங்கள் இருந்தாலும் கூட, ராசி வலுவடைந்தாலும் கூட, உங்களுடைய 5ஆம் இடத்த அதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ராசியிலே விழுகின்றதுனாலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது மார்ச் மாதம் என்பது சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்து இருக்கின்றது. ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருப்பதனாலும் ஒரு சில தடை தாமதங்கள், உறவினர்களிடம் இருந்து தொந்தரவுகள், ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. இரவு நேரங்களிலே பயணங்கள் செல்வதிலே சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டும். குடும்பம் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலேயே கேது பகவான் இருந்தாலும் கூட பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய கேது பகவான் நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிப்பதனாலும், பாக்கியாதிபதி உச்ச நிலையில் சஞ்சரிக்கின்றனாலும், ருணரோண சத்ருசானம் என்று சொல்லக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புத மாதம் என்பது சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய விரய ஸ்தானத்தை பார்க்கின்றது. ராசியை பார்க்கின்றதுனாலும் 9ஆம் இடத்தை ராசி சுகாதிபதி பாக்கியாதிபதி பார்க்கின்றதுனாலும் மார்ச் மாதம் என்பது மிகவும் நல்லதொரு மாதமாக இருக்கின்றது. சுக்கிரன் செவ்வாய் கிரகங்கள் 2 கிரகங்களும் இணைந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கின்றதுனாலே உடம்புகளிலே நல்லதொரு மாற்றங்களையும், தகப்பனார்களிடம் அன்பு ஆதரவுகளை பெறுகின்ற ஒரு மாதங்களாக இருக்கின்றது. மிகவும் அற்புத மாதம் என்று சொல்லக்கூடியது சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. வெள்ளிக்கிழமையிலே சுக்கிரனுடைய நாளிலே பிறந்து இருக்கின்றது. முயற்சி சனாதிபதி, 10ஆம் இடத்ததிபதி, கர்ம சனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே மறைந்து விரயசனத்தை பார்க்கின்றதுனாலே நல்லதொரு சுப விரயங்கள், வெளிநாடு சென்று வருவதற்கு ஒரு வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருந்து வருவதற்கும், வெளியூர் சென்று வருவதற்கும், பிரயாணங்கள் செல்வதற்கும் ஒரு அற்புதமான மாதமாக மார்ச் என்பது பிறந்திருக்கின்றது. 2ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றதுனாலும் கொடுக்கல் வாங்கல்களிலே கவனம் நிதானமாக, தனஸ்தானங்களிலே கொடுப்பதற்கு வாங்குவதற்கு சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. சிம்ம ராசி என்பதே 2ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது என்பது தடை தாமதங்கள் அவ்வப்போது கொடுத்தாலும் கூட கொடுக்கல் வாங்கல்களிலே மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. குடும்பங்களிலே நல்லதொரு நிபுணத்துவம், நல்லதொரு அறிவு ஆதாயங்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும், கேது பகவான் நல்லதொரு அனுபவங்களை கொடுக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கின்றது. அஷ்டமஸ்தானத்தில்
ராகு பகவான் இருப்பதனாலும் உறவினர்களிடம் நண்பர்களிடம் பகைநிலை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக இருக்கின்றது. பாக்கியஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி பஞ்சமாதிபதி குரு பகவான் சஞ்சரிக்கின்றதுனால உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்கின்றது. 7ஆம் இடத்திலே சிம்ம ராசிக்கு சனி சூரியன் புதன் 3 கிரகங்கள் சஞ்சரித்து ராசி பார்க்கின்றதனால் ராசி அற்புதமான வலுநிலையில் இருக்கின்றது. மிகவும் உன்னதமான மாதம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கார நேர்களுக்கு குருவின் பார்வையினாலே குருவின் அனுகிரகத்தாலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை பெறுகின்ற மிகவும் அற்புதமான ஒரு மாதம் என்பது சிம்மராசிக்கார நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் பிறந்திருக்கின்றது. சுகாதிபதி 9ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி தகப்பனாய் பற்றி குறிக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று உங்களுடைய பாக்கிய சாணத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாமல் விரயசானத்தை பார்த்து ராசியையும் பார்க்கின்றதுனாலே மிகவும் நல்லதொரு மாற்றங்களையும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலையும் சத்துருக்களை ஜெயம் கொள்ளக்கூடிய தனஸ்தானம் உயர்கின்ற ஒரு அற்புதமான மாதமாகவும் மிகவும் நல்லதொரு மாதமாக சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. சிம்ம ராசி என்பதே சிம்மாசனத்தின் அற்புதத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு உயர்ந்த அதிகாரங்களிலே உயர்ந்த வேலைகளிலே கவர்மெண்ட் உத்தியோகத்திலே இருக்கக்கூடியவர் சிம்ம ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள். ஆனாலும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே பணம் கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கின்றது. அடுத்து 2 மாதங்களுக்கு பிறகு குரு பகவானுடைய நகர்வு என்பது ரிஷபராசியிலே சஞ்சரிக்கின்ற காலங்களிலே உங்களுடைய தனம் வாக்கு குடும்பங்களிலே மிகவும் அற்புதமான உன்னதமான ஒரு நாளாக மாறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. மார்ச் என்பது சிம்ம ராசிக்கு மிகவும் ஒரு நல்லதொரு அற்புதம் உன்னதங்களிலே வாக்கு குடும்பங்களிலே கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளிலே குழந்தைகளிலே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு மார்ச் என்பது பிறக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.